சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிழா விளையாடல் புராணத்தை நம்ம ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது பரஞ்சோதி முனிவர் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு உள்ள நுழைஞ்சு அது எந்த சூழ்நிலை நடந்தது அதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா சொல்றார். ஒரு காவியம் அப்படின்னு வரும்போது அந்த காவியத்துக்கு என்ன சிறப்புன்னா அத யார் சொல்லியிருக்கா, அவ எந்த நடையில சொல்லியிருக்கா, யாரை பத்தி சொல்லிருக்கா, அந்த சொல்லப்பட்ட அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவ எந்த ஊரை சேர்ந்தவ, இத்தனை விஷயங்கள் அதுல அழகா கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த காவியம் ஒரு நிறைவானதாக இருக்கும். எல்லாத்தையும் விட யாரை பத்தி சொல்ற அந்த காவிய தலைவன் ஒரு அப்பழுக்கற்றவனாக இருக்கணும். அவனை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படின்னு சொன்னா அவனுக்கு சமமாவோ அவனுக்கு அதிகமாவோ இல்லாதவனாக இருக்கணும். சொல்லிக்கிறாப்புல அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கணும். அப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணினான், யார் யாருக்கு என்ன பண்ணான், எப்படி ஒரு வாழ்க்கை எப்படி நடத்தினான். ஒரு ராமபிரான்னா எப்படி ஒரு ஆதர்ஷ புருஷனா வாழ்ந்து காமிச்சான். ஒரு கிருஷ்ணன் சொன்னா எப்படி தான் ஒரு பகவான்கிறத ஒரு சமயத்திலே காமிச்சான். சிவபெருமான்னா அவர் எப்படி தான் ரொம்ப எளிமையாக பக்தர்களுக்கு அனுகூலம் பண்றவராக அமைந்து எப்படி 64 திருவிளையாடல்கள்ல மதுரையும் இப்படி ஒன்னொன்னு ஒரு காவியத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட அந்த காவிய தலைவனும் ரொம்ப பெருமைக்குரியவனா இருந்தாதான் எடுபடும். ஜாதி, குலம், பிறப்பு, இறப்பு, பந்தம், முக்தி, ஆர்வம், உருவம், அப்புறம் நன்மை, தீமை, பெயர், அப்புறம் எதுவும் இதெல்லாம் இல்லாத இருந்து அப்புறம் எல்லா இடத்துலயும் நீங்காமல் நிறைந்து இருக்கக்கூடியவனாகவும் ஜோதி ஸ்வரூபமாகவும் பெரிய ஆகாசமாக பராகாசமாகவும் சிதாகாசமாகவும் இருந்து அப்புறம் மனசு அப்படிங்கிறது வெறிமணியம்படியாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து அங்க உள்ளொலியை பெருக்கி உலப்பிலா அனந்தமாய தேனினை செலுந்துங்கிற மாதிரி அப்படி இருந்து தீதில்லாத எந்த ஒரு தீமையமோ அப்பழுக்கோ குற்றம் குறையோ இல்லாத ஒரு பரம்பொருளாக இருந்து அவர்களே வடிவாக இருக்கக்கூடியவனை அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை இந்த திருவிளையாடல் புராணம் காவியத்துல காவிய தலைவனாக கொண்டு அது அவ்வளவு விரிவாக அவர் சொல்றார். இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படிங்கிற போது அவன் என்ன ரொம்ப சுலபமா அடைஞ்சிட முடியுமானா சுலபமா அடைய முடியும். நம்ம மனதை விட்டு ஒரு அடி கூட வெளியில போய் தள்ளி இருக்க மாட்டான். ஆனா உள்ளத்துக்குள்ளேயே குடிக்கொண்டு இருக்கான். கோவில தான் இருக்கான், மதுரை எம்பதியில தான் இருக்கான், இல்ல பல ஜோதிர்லிங்க கஷேத்திரங்கள்ல தான் இருக்காங்கிறது இல்லாத ஒரு உயிர்களுக்குள்ளேயும் உயிராக அவனே இருந்திருக்கான், உள்ளொலியாக அவனே இருக்கிறான். அப்படிங்கறத புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு திருமூலர் ஒரு பாட்டுல சொல்றார், 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார அமுதனை கண்டு அறிவாரில்லை. 8000 வருஷம் தபஸ் பண்ணாலும் யோகம் பயிற்சி எல்லாம் பண்ணா கூட அந்த கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய அந்த அமுதன் திகட்டாத அமுதனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை கண்டு அறிவார் இல்லையா. 8000 வருஷம் தபஸ் பண்ணா கூட அவனை புரிஞ்சுக்க முடியாது, கண்டு அறிய முடியாது. ஐயா நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி அவன் ரொம்ப எளியவன், உள்ளத்தை விட்டு ஒரு அடி கூட நகராதவன், அவன் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப அரியவன் நினைச்சுக்க வேண்டாம், ரொம்ப எளியவன்லாம் சொன்னேன், இப்ப இப்படி சொல்றேன்னு. இல்லப்பா நான் சொன்னது ஒரு அர்த்தம் இருக்கு. உள்ள கோவில் இருக்கான், அப்ப நீ என்ன பண்ண, உள்ள நாடி அந்த வழியை பெறுவதற்கு அந்த அறிவதற்கு உள்நோக்கி நீ பார்த்தேன்னா அப்பதான் அவன் கண்ணாடியில தெரிய பிரதிபிம்பம் எவ்வளவு கிளியரா இருக்கோ அது மாதிரி அவன் மனசுக்குள்ள மனங்கிற கண்ணாடிக்குள்ள தெரிவான். அது இல்லைன்னா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இனி அவனை புரிஞ்சுக்க முடியாது, அறிய முடியாது. அவன் எளியவன் தான், ஆனா அறியவன் இல்லை. அவனை அடைய முடியும், அவனை காண முடியும், அவனை அனுபவிக்க முடியும், அவனை நெருங்க முடியும், அவனாகவே ஆக முடியும். எப்ப ஆக முடியும்? நம்ம மேல இருக்கக்கூடிய கல்மஷங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா தூசி தட்டின கண்ணாடியில முகம் தெரியற மாதிரி நம்ம அவனாகவே ஆகிவிடலாம். அவனாகவே ஆகிறதுக்கு
இருக்குன்றதுக்கு ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். ஏன்னா அவனே தான் நம்ம மேல இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் அழுக்காறு அவா இன்னாச்சொல் இன்னாங்கும் இழுக்காது என்றது அறம்னு இந்த பொறாமை, தீய குணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாத்தையும் விலக்கிட்டோம்னு சொன்னாலே நாமளே அது வாயிடும். ஸ்படிக லிங்கத்தை தொடச்சி வச்சோம்னா அதுக்கு இல்லாத பல பல பலன்னு இருக்கு இல்லையா? அது பின்னாடி என்ன கலர்ல பூ வைக்கிறோமோ அந்த கலர்லயே அது தெரிகிற மாதிரி பகவானும் நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படி அவனும் தெரிவாங்கிற மாதிரி திருமூலரும் அதையே தான் சொல்றார். ஆனா அவன் அறிந்து கொள்றது எப்படி? ரொம்ப சுலபமா கஷ்டமா? அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லு. 8000 வருஷம் தபஸ் இருந்தாலும் அவனை புரிஞ்சுக்க முடியாது. உள்ள பார்க்கணும் அப்படின்னு எப்படி அவனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அவனை 3 வேதங்களால நம்ம அறிய முடியும். அவர் 3 வேதங்களாலையும் அறியத்தக்கவர். அவர் நம்ம மனசுக்கெல்லாம் ரொம்ப இனிமையானவர். அவர் முப்புறங்களை மாய்த்தவர். ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம் என்று சொல்லக்கூடிய அந்த புறத்திலே இருந்து நம்மை அழுக்குப்படுத்தக்கூடிய பாசுகளை எல்லாம் அகற்றுபவர். அவர் எல்லாருக்கும் முதல்வர். எல்லாருக்கும் முதல்வர்னா மூத்தவர். அவர் தான் ஆதி முதல்வனாக இருக்கிறார். அவருக்கு ஆதியும் கிடையாது, நடுவும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவருக்கு 3 கண்கள் இருக்கு. அவருடைய தோற்றம் ரொம்ப கம்பீரமா இருக்கு. அந்த ஜடா முடியோட அந்த ஜடாபாரத்துக்கு மேல சந்திர கலையும் கங்கையும் அதுல அமர்ந்திருக்கனால அது ஒரு தனியா அழகா இருக்கு. கழுத்துல முழுக்க முழுக்க ருத்ராட்ச மாலையும் பாம்பையும் மாலையா போட்டு இருக்கார். ஒரு கையில மானை ஏந்தின்னு இருக்கார். அந்த ஏதோ தார்காவன் ஏதோ மான் ஏதோ ஏவி விட்டான்ற மாதிரி அந்த மானை இவர் கட்டுப்படுத்தி தன் கையில சேர்த்து விட்டார் அப்படின்ற ஒரு கதை ஒண்ணு சொல்றார் சில பேர்லாம். அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக மகாதேவனாக விளங்கக்கூடியவர். எல்லா உயிர்களுக்கும் தயையோடு கூடிய நாயகராகவும் அவர் இருக்கார். இது மாத்திரம் இல்ல, அறிவற்றவர்களுக்கும் அவர் தான் நாயகர், அறிவோடு இருப்பவர்களுக்கும் அறிவுக்கு இடமாகவும் இருக்கார். இத்தனைக்கும் மேல எப்போதும் உடம்புல பாதிய பராசக்தி வச்சுட்டு அம்பிகையோட சேர்ந்தவனா இருக்கார். எப்பேற்பட்ட தெரியுமோ 64 திருவிளையாடல் 64 விதமா அங்க ஆடணும்னா அத்தனை வேஷமும் போடணும்னா நடிப்பு திறமை அவருக்கு எவ்வளவு இருக்கணும். அப்பேற்பட்ட சிவபெருமான் இருக்காரு. அப்பேற்பட்ட உருப்பத்தை நான் மனசுல தியானம் பண்றேங்கிறார் பகவத்பாதர். இது எப்படி 8000 ஆண்டு தபஸ் இருந்தாலும் பார்க்க முடியாத உள்ள நீ பார்க்கணும்னு சொன்னது அப்படியே இங்க ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லும் போது சிவாந்தலைகள்ல இப்பேற்பட்டவன் நான் என் உள்ளுக்குள்ள ஜோதியாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகம் எதுன்னு ஞாபகம் வருதா? நான் அந்த கருத்தை சொல்லிட்டேன். ஸ்லோகத்தோட கருத்தை சொல்லிட்டேன். அது ஸ்லோகம் ஞாபகம் வரணுமே. த்ரைவேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரம் ஆத்யம் பிரணயனம் ஜடாபாரோதாரம் சல உரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மை சதயபாவம் பசுபதிம் சிதாரம்பம் சாம்பம் சிவம் அதிவிடம்பம் ஹிருதி பஜே. இது ரெண்டும் ஒத்து போறது இல்ல. பழகா இருந்ததுக்கு அந்த பழக ஒத்து போறது இல்ல. பெரியவாள்லாம் அதனாலதான் திங்க் அலைக்னு சொல்ற மாதிரி இதை நம்ம பலதையும் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதே ஒரு பெரும் பேர் தானே நமக்கு இல்லையா? அப்பேற்பட்ட அந்த திருவிளையாடல் புராணத்துக்கு ஒரிஜினல் ஆதாரமா இருக்கிறது என்னன்னா புராணங்கள்ல காந்த புராணத்துல இருந்து எடுத்துக்கு அவர் முதலே சொல்லிட்டார். அந்த காந்த புராணத்துல பத்தி எந்த இடத்துல எப்படி எவ்வளவு விரிவா சொல்லிருக்குன்ற வரும்போது அதை சொல்ற அங்க ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபம் இப்படி கட்டியிருந்தா சந்திரகாந்த கல்லுனால கட்டியிருந்தா 9 வகையான நவரத்தனங்களையும் பதிச்சிருந்தா. இதுல தேவ தச்சன் பல வருடங்கள் தபம் செய்தனால அந்த 1000 மண்டபத்தை கட்டினார். அந்த குளிர்ச்சி 1000 மண்டபம் இருக்க அது இறைவனுடைய திருவடி மலர் அது போல வழிபடத்துக்கு உகந்ததாக இருந்தது. அங்க அந்த திருவடியை வழிபடத்துக்காகவே வானத்தில் இருக்க நட்சத்திரங்களோடு கூட அந்த முழு சந்திரனானவன் அங்க தங்கியது போல அந்த மண்டபம் காட்சி அளித்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிட்டே வந்தார். இப்போ கதைக்கு வரப்போறாரு. இந்த கதையை யார் சொன்னா? திருவிளையாடல் புராணத்தை யார் இயற்றினார்? முதல்ல யாருக்கு சொன்னா? இருக்க 18 புராணங்கள் வியாசர் பண்ணினார். அந்த வியாச முனிவர்கிட்டயே பாடம் கேட்டவரான சூத முனிவரானவர் எப்படி இது அந்த யாருக்கெல்லாம் அங்க சொன்னார் அப்படிங்கறத இவர் ஆரம்பிச்சு அது அப்படியே இது ஒரு அடாப்ஷன் அப்படிங்கறத இவர் அழகா சொல்றார்.
அதாவது நான் ஒண்ணு இதுல புதுசா ஒண்ணும் சொல்லல. இந்த சூத முனிவர் வியாச முனிவர்கிட்ட கேட்டு அந்த 18 புராணங்களையும் நிறைய பேருக்கு சொன்ன உட்கார வச்சு அவளுக்கெல்லாம் அவ கேட்டவாள்லாம் பெரிய அறிஞர்கள், தபசிகள், மா முனிவர்கள். அவளுக்கு எப்படி அதை சொன்னாங்கிறத நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் தமிழ் பாடலாக சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு வர. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் அன்ன மண்டபம் தன்னுள் அருந்தவம் என்ன வேங்கை அதன் மேல் இருந்தனம் பன்னு கேள்வி 18 புராணமும் சொன்ன மா தவ சூத முனிவனே. அப்படி ரொம்ப எளிமையா இருக்குல்ல இந்த பாடல். பாவம் அவருக்கே ஏதோ தோணி இருக்கு. இந்த காலத்தை படிக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் புரியுமோ புரியாதோ கொஞ்சம் அங்கங்க எளிமையான சில பாடல்களையும் வைப்போம். அப்படி இல்லைன்னா படிக்க மாட்டான்னு தோணி இருக்கும் அவருக்கு. அதனால என்ன சொல்றான்னா, அன்ன மண்டபம் தன்னுள் அருந்தவம் என்ன வேங்கை அதன் மேல் இருந்தனும் பன்னு கேள்வி 18 புராணமும் சொன்ன மாதவ சூத முனிவனே. அந்த மண்டபத்துல அப்படியே தவமே உருவெடுத்து இருப்பது போல ஒரு புலித்தோலின் மேல உட்கார்ந்து இருக்கார். யார் உட்கார்ந்துருக்கா? இந்த வியாச முனிவர்கிட்டயே பாடம் கேட்டு 18 புராணங்களையும் கேட்டு அறிந்த அந்த பெரிய தவமா சீலராக இருக்கக்கூடிய அந்த சூத முனிவர் அது மேல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். இதனுடைய பத உரை என்ன அப்படின்னு கேட்டாக்க, அன்ன மண்டபம் தண்டு அந்த மண்டபத்துக்குள்ள இந்த சில வைஷ்ணவ பாஷைகள்ல பரிபாஷைகள்ல கூட சில எழுத்துக்கள் அவர் சொல்லுவார். குற்றம் அப்படின்னு சொல்ல மாட்டார், குத்தம் அப்படின்வா. அப்புறம் மண்ணு அப்படின்னு இது ஒரு இந்த நகாரத்தை யூஸ் பண்ணுவார். இந்த அந்த மண்டபம் சொல்ல அன்ன மண்டபம் அப்படின்பா. அந்த மண்டபத்துக்குள்ள அருந்தவம் என்ன பெரிய தவம் செய்வதற்கு அரியதான தவமே உருவெடுத்து தவமே உருவம் கொண்டு வந்தது போல இருக்கக்கூடியவராக அவர் எப்படி இருக்கார்? வேங்கை அதன் மேல். வேங்கைன்னு இந்த இடத்துல புலின்னு எடுத்துக்கூடாது, புலியினுடைய தோல் எடுத்துக்கணும். புலி மேல உட்காந்து இருந்தாருன்னு எடுத்துக்காதுக்கு இங்க புலியினுடைய தோலின் மேல அமர்ந்து இருக்கிறார். புலித்தோல் மேல உட்கார்ந்து பன்னு கேள்வி. பன்னு கேள்வினா ரொம்ப பெருமை வாய்ந்த நிறைய கல்வி கேள்விகளே உடையவர்கள், நிறைய அறிவு சார்ந்த பெரியவர்கள். அவெல்லாம் என்ன பண்றாலும் 18 புராணமும் சொன்ன 18 புராணமும் சொன்ன 18 புராணங்களையும் விரிவாக கூறிய அந்த சூத முனிவன் இருந்தான். மாதவம் மாதவம் சூத முனிவன். மாதவன் என்ன? சிறந்த தவத்தை செய்தவர், பெரிய தபசை புரிந்த அந்த சூத முனிவரானவர். அவர் என்ன பண்ணார்னா இருந்தனன் 18 புராணங்களையும் சொன்ன அந்த பெரிய தவத்தை உடைய சூத முனிவன் இருந்தார். அவர் வியாசர்கிட்ட கேட்டு மற்றவாளுக்கெல்லாம் சொன்னார். அவர் இங்க புலித்தோல் மேல உட்கார்ந்துட்டு அந்த மண்டபத்துல நடுநாயமா இருக்கார். அவரை பார்க்கும் போது பெரிய தபஸ்வியா இருக்கு. தவமே அவருடைய ரூபத்துல இருக்கிற மாதிரி. எவ்வளவு தவம் பண்ணியிருந்தா வியாச முனிவர்கிட்ட 18 புராணமும் கேட்டிருக்க முடியாம கேட்டு அதை மற்றவாளுக்கெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்றது இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. சரி, அந்த மண்டபத்துல யார் யாரெல்லாம் இவர் எப்படி சொல்றாருன்றத முதல்ல சொல்றார். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கேட்டார். இவர் தவமே உருவாக அங்க அமர்ந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வேளையில் அச்சிவ தீர்த்தத்தில் மூழ்கி அம்மண்டபத்து ஏறியே சந்தியாதி தவ முழித்து ஈரிலா இந்து சேகரன் ஆணினை ஏத்தியே. இதுவும் புரியுது. அந்த வேளையில் அச்சு சிவ தீர்த்தத்தில் மூழ்கி அம்மண்டபத்து ஏறியே சந்தியாதி தவ முடித்து ஈரிலா இந்து சேகரன் தாளினை ஏத்தியே. இந்து சேகரன் தாளினை ஏத்தியே. அந்த சமயத்துல அவர் புலித்தோல் உட்கார்ந்துதான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். தவமே உருவாக இருந்தார்னு முதல் பாடல் சொன்னார். அது வரத்துக்கு முன்னால் எப்படி வந்தார்? திடுக்கிட்டு ஏறி உட்கார்ந்து இல்லையா. அவர் என்ன பண்ணார்? அந்த நேரத்துல சிவ தீர்த்தத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சரோவரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு குளங்கள்ல நிறைய அங்க நீர்வீழ்ச்சிகள்லாம் விழுந்துன்னு பார்த்தோம் இல்லையா. அது ஓடையாக தங்கிய ஒரு அழகான சிவ தீர்த்தத்துல நீராடி அதுக்கப்புறம் இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல ஏறி அதுக்கப்புறம் இந்த சந்தியாவந்தனம் முதலான சடங்குகளை எல்லாம் முடித்து
அந்த காலத்துல எவ்வளவு இதெல்லாம் ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் விடாத பண்ணிருக்கான்றது இவர் இந்த இடத்துல குறிப்பிடுறார் பரஞ்சோதி முனிவர். சந்தியாவந்தனம் முதலானவற்றை எல்லாம் செய்து தடங்குகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அந்த புலித்தோல் மேல உட்கார்ந்து என்ன பண்றார்? தியானம் பண்றார். யாரு? அழிவில்லாத பரம்பொருளாகிய சோமசுந்தர கடவுளை அப்படியே சிந்தித்து மனதுக்குள்ள வாயார பாடி மனதார சிந்தித்துன்னு அப்படி உள்ளத்துக்குள்ள சிந்திக்கிறார் அவர். அந்த சிந்திக்கிற பாடல் எப்படின்னு பார்க்கலாம். அந்த வேலையில், வேலைங்கிறது வேளையில் அப்படின்னு இருக்கணும், இத வேலையில் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா லகரம் அழுத்தமா இருக்கனால ஒரு லகரத்தை யூஸ் பண்ணிருக்காரு. லகர லகேரா, லகர அபேதம் கூட அதை சொல்லிக்கலாம். அந்த வேலையில், அந்த பொழுதிலே, அந்த சமயத்திலே அச்சிவ தீர்த்தத்தில் அங்க இருக்கக்கூடிய சிவ தீர்த்தம், அந்த குளம், அங்க பக்கத்துல சின்ன குளத்துல வந்து மூழ்கி அங்க எப்படி ஸ்நானம் பண்ணமான உடம்பு முழுக்க தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி மூழ்கி இருந்திருக்கணுமா. அதுக்கு என்ன ஸ்நானம் சொல்ற? அவகாகியம் சொல்றா இல்லையா? மூழ்கி அவகாகனம், அதுக்கு ஏதோ ஒரு ஸ்நானம் சொல்லுவா. தண்ணிக்குள்ள மூழ்கிறது அவகாகிய, மூழ்கி எழுந்து இல்லையா? அதுக்கு என்ன என்ன அவகாகனம் சொல்லுவா? அவகாகனம். நீங்க சொல்றது அவபிருத ஸ்நானத்தை சொல்றீங்களோ? இல்ல இல்ல, இது அது குளத்துக்குள்ள மூழ்கி, அதாவது மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள முழுக்க உடம்பே தெரியாதவங்க மூழ்கி எழுது. அதாவது அவகாகனம், அவகாக்கியம் சொல்ற வழக்கம். ஆமா, அவகாகனம். அதுக்கு ஏதோ ஸ்நானம் பேரு, சட்ன அந்த வார்த்தை ஞாபகம் வரல. அப்படி இந்த சிவ தீர்த்தத்துல மூழ்கி எழுந்து நீராடி அதுக்கப்புறம் என்ன பண்ற? மண்டபத்து ஏறி, அந்த மண்டபத்து 1000 கால் மண்டபத்து மேல ஏறி அங்க என்ன பண்றாரு? ஏறி அங்க உட்காந்து புலித்தோர் மேல உட்காந்து சந்தி ஆதி தவம் முடித்து, சந்தியான அந்த சந்தியா காலத்துல ஆதி தவம் முடித்து அப்படின்னு சொன்னா தொன்று வரக்கூடிய அந்த வழக்கமான சந்தியாவந்தனம் கூடிய சடங்குகளை எல்லாம் முடித்து கொண்டு ஈறு இலா இந்து சேகரன், ஈறு இலான அழிவற்ற, அவனுக்கு என்னைக்கு எப்போதும் இருக்கக்கூடியவர், அவர் நிரந்தரமானவன், நிலையானவன். அப்படிப்பட்ட இந்து சேகரன் தலையிலே சந்திர கலையை சூடிக்கொண்டிருக்கிறானே, அந்த சந்திர சேகரன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை, அவனுடைய தாழ் நினைந்து ஏற்றி அவனுடைய திருவடிகளை எல்லாம் தன்னுடைய மனத்திலே தியானம் செய்து, அப்புறம் அதுக்கு அடுத்த பாடலை தொடர போறார். அதனால தியானம் செய்து என்ன பண்ண? தியானம் செய்து சம்புதத்தன், சதானந்தன், அனுத்தமன், அம்புயத்தன், அனைய மகோதரன், உம்பர் அஞ்சிய உக்கிர வீரியன், நம்பு கேள்வி பிரசண்ட நற்றவன், ஆதி மாதவர் யாவரும் அன்பு உபைப்பாதியாய் முற்றுமாகும் பராபர சோதி பால் வைத்த சூதனை தோத்திரம் ஓதி அஞ்சலி தொன்று வினாவினர். இரண்டு பாடலையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். சம்புதத்தன் அப்படின்னு ஒருத்தர், சதானந்தர் அப்படின்னு ஒருத்தர், உத்தமர்னு ஒருத்தர், தாமரை மலர்களை வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவை மாதிரி இருக்கக்கூடிய மகோதரன், தேவர்கள் கூட நடுங்குகிற அளவுக்கு பராக்கிரமத்தை உடைய உக்கிரவீரியன், இவா எல்லாம் அங்க உட்காந்து கூடவே நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு செல்வத்தோட அருட்செல்வம், பொருட்செல்வம், கல்வி செல்வம் எல்லாத்தையும் உடைய பிரசண்டன். அதுக்கப்புறம் ஆதி மாதவர், இத்தகைய பெரிய ஆதி இம்மாதிரியான மாதவர், ஆதின்னு இந்த ஒரு 10-15 பேர் சொல்றாரு இல்லையா, இது மாதிரியான பெரிய தவசீலர்கள் எல்லாரும் அங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, உமை ஒரு பாகனா கூட, உமை பாதியாய் முற்றுமாகும். உமை தன்னோட உடம்புல பாதி வச்சிருந்திருக்கார், அதனால இவர் பாதிதான் இல்ல, இவர் முற்றுமாக இருக்கக்கூடியவர், பராபரமாகவும் விளங்கக்கூடியவர், நித்தியம் நிரந்தரனாக இருக்கக்கூடியவர், எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவரான அந்த சிவபெருமான் இருக்காரு. அவர் மேல வச்சு அன்போடு கூடியவராக இருக்கக்கூடிய அந்த சூத முனிவர், அவரே இப்போதும் தியானம் செய்து வணங்கக்கூடிய அந்த சூத முனிவரை எல்லாரும் வணங்கி துதித்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப
முனிவர் இப்ப யாரு எல்லாம் சொன்னார் அவர் பெருமையை சொல்லிட்டார், யாரெல்லாம் கேட்டான் அவ பெருமையை சொல்லிட்டார், எங்க இருந்து சொன்னான் அந்த பெருமையை சொல்லிட்டார், யாரை பத்தி சொல்றாங்கிற பெருமையை சொல்லிட்டார். ஒரு காவியம்னா இத்தனை இருக்கணும், அதோட ஸ்தலத்தையும் பத்தி சொல்லணும், அதெல்லாம் நிறைய சொல்லிட்டார், ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டார். இப்ப இந்த 2 பாடலையும் பத உரையை நம்ம பார்க்கலாம். நான் பாடலை படிக்கும் போதே அந்த பதவுரை சுலபமாக புரிகிற மாதிரி தான் இருக்கு. சம்புதத்தன் சதானந்தன் உத்தமன், சம்புதத்தனும் சதானந்தனும் உத்தமனும் அம்புயத்தன் அணைய மகோதரன், தாமரை மலர்களை வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு சமமான மகோதரன். இவெல்லாம் அங்கிருந்து கேட்கிறான். உம்பர் அஞ்சிய தேவர்கள் கூட பயந்து நடுங்கிய உக்கிர வீரியன் அப்படிங்கிறவர் நம்பு கேள்வி பிரசண்ட நல் தவன், விரும்புகின்ற கேள்விகளை உடைய பிரசண்டன், விரும்புகின்ற கேள்வியுடைய நல்ல அறிவே உடைய, தனக்கு எது இஷ்டமோ அதை எல்லாம் தெரிந்து கொண்டு வந்த அறிவாளியாக வழங்கிய சண்ட பிரசண்டன் சொல்றாங்க. இவன் பெரிய சண்ட பிரசண்டன் அப்படின்னு சொல்லுவான். சில பேர் சொல்றாங்க இவன் பெரிய பிரகஸ்பதி வந்துட்டார் சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மிஸ்நாமம், தவறான இதுல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படிப்பட்ட கல்வி கேள்விகளில சிறந்தவனாக இருக்கக்கூடிய பிரசண்டன் நல்ல தவத்தை உடையவனாக இருக்கிறான். இப்படி சம்புதத்தன் இவா எல்லாரும் இவெல்லாம் இத்தனை பேரோட சேர்ந்து ஆதி மாதவர் யாவரும் அன்பு உமை பாதியாய் முற்றும் ஆகும் பராபர ஜோதிபால் வைத்த சுதனை தோத்திரம் ஓதி அஞ்சலித்து ஒன்று வீணாகினர். ஆதி இது முதலான தவர் யாவரும் பெரிய தவமுடையவர்கள் எல்லாரும், தவம் செய்தவர்கள் தபசிகள் அத்தனை பேர் அங்க உட்கார்ந்து இருக்கா. அவெல்லாம் என்ன பண்றாங்க, உமை பாதியாக தன்னுடைய உடலிலே சரிபாதியாக ஒரு ஊற்றை பறித்து, அப்படின்னா உடம்புல ஒரு பாதி அம்பாள் பறிச்சு விட்டான்னு சொல்றாரு பட்டர். அது மாதிரி ஒரு பாதி உடம்பாக அம்பாள் இருக்கா. ஆனா மீதி இவருக்கு பாதி உடம்பு தானோ அப்படின்னா அப்படி இல்லை, இவர் முற்றிலுமாக இருக்கக்கூடியவர். அதிலே அதாவது பூர்ணமாதாய பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாத சிஷ்யத்தை அவருக்கு பாதி உடம்பை கொடுத்துட்டாலும் மீதி பாதி அவர் முழுமையாகவே இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறார்கள். அப்படி முற்றும் ஆகும் முழுவதும் ஆகக்கூடிய அந்த பராபர ஜோதிபால் பர அபர ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய இங்கும் அங்கும் எங்கும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த பரமேஸ்வரிடத்திலே அன்பு வைத்த சூதனை, பக்தி செய்த பக்தி போன்ற பேரன்பு கொண்ட இந்த சூத முனிவனை ஸ்தோத்திரம் ஓதி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, யார்கிட்டயும் ஒருத்தட்டு போய் கேட்கணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், எல்லாரும் நிறைய சொல்றேன், உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிறான். எது வேணாலும் பெரியவாள் தான் கூட, அறிவாளிகள் தான் கூட, வேற அறிஞர்கள்லாம் கூட உங்ககிட்ட தான் சந்தேகம் தான் கேட்கிறா அப்படின்னு எல்லாரும் சொல்றார். அப்பேற்பட்ட நீங்கள் தயவு பண்ணி எனக்கும் கொஞ்சம் இந்த சிற்றறிவாளனுக்கும் எனக்கு கொஞ்சம் நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்து என்னையும் கடத்தேத்தணும் அப்படின்னு சொன்னவன்னு, சரி சரி அடுத்த வாரம் வா அப்படின்னு அவர் அடுத்த வாரம் வா அப்படின்னா தெரிய ஒத்துட்டான்னு அர்த்தம். அப்படின்னு சில பெரிய மகாபிராக்கியங்கள்லாம் சில ஊர்ல உண்டு. ரொம்ப லேஸ் இல்லாம சொல்லி கொடுத்துட மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் என் வாத்தியாருக்கு எத்தனை தடவை போய் கஷ்டப்பட்டு கத்துனேன், உனக்கு என்ன சுலபமா சொல்லி கொடுத்துடணுமா என்ன, நீ அந்த மாதிரி அவத்தையெல்லாம் பட்டு கட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சில பேருடைய எண்ணங்கள் உண்டு. ஒரு சில பேர் என்ன, ஓ வா 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 அவ சொன்னாதானா, நீ ஏன் நேரம் வரக்கூடாதா, நம்ம எப்பவும் திறந்துதான் இருக்கும், எப்ப வேணாலும் நீ என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்ற வாத்தியார்கள் இருக்காதியா. போனோம் எப்ப கேட்டாலும் எது கேட்டாலும் சொல்லி கொடுக்குற வாத்தியார், இந்த பாட்டு சொல்லி கொடுக்குற இருக்காரு. அந்த காலத்து வித்வான்கள் தான் அவளை தேடி போயிடுவாளாம் சிஷ்யாலும். அப்படி போகும்போது அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீயாவே வாங்கிடுவான் 5-6 சிஷ்யாத்தையும். ஆனா ஒண்ணுமே சொல்லி தர மாட்டான். ஆத்தங்கருக்கு குளிக்க போற போது இவ சிஷாலாம் கூடவே போகும்போது அந்த மனுஷன் பாடிட்டே போவார். அப்ப கேட்டு கத்துக்கிறதா அந்த வாத்தியாரோட கூடவே போய் அவருக்கு எப்ப மூடு வருதோ அவர் எப்ப பாடினாரோ அப்ப கத்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலாம் சொல்றேன். இந்த காலத்துல அப்படி இல்லை, சிஷியனை தேடியே வாத்தியார் போய் டியூஷன் சொல்லி கொடுக்குற நிலைக்கு இப்பெல்லாம் வந்துருச்சு இல்லையா. இவ எல்லாரும் இந்த சூத முனிவரை பத்தி ஒவ்வொன்னு புகழ்ந்து அவர்கிட்ட கை ஊப்பி நின்று என்ன கேட்கிறான்னா ஒண்ணு கேட்டானா, ஒண்ணு கேட்டா என்ன கேட்டாவா ஒண்ணு கேட்டா அப்படின்னா அந்த பாடல் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
என்னோ கேட்டா, என்ன கேட்டா, அதுக்கு என்ன கேட்டான்றத சொல்ல போற. வேத ஆகம புராணமே இறுதியே முதலாக ஓது நூல்களில் நுனிப்பொருள் உலகலாம், நுண்பொருள் உலகலாம் இருக்கும். துணி பொருள் உலகலாம், நூல்களில் துணி பொருள் உலகலாம் பயந்த பேதை பாகனே பரமென தேர்ந்து உணர் பெரிய போத மாதவ உனக்கு யானம் புகழ்வது ஒன்று உள்ளதால். வேத ஆகம புராணமே ஸ்மிருதி முதலான, அது இங்க வந்து மிருதின்னு சொல்றா, மிருதி முதலான ஓது நூல்களின் துணி பொருள் உலகலாம் பயந்த பேதை பாகனே பரமன தேர்ந்து உணர் பெரிய போத மாதவ உனக்கு யாம் புகழ்வது ஒரு உலகால். வேதம் 4 வேதங்கள், சிவாகமங்கள், 18 புராணங்கள், ஸ்மிருதி ஸ்ருதி, இது எல்லாவற்றையும் ஓதுகின்ற இந்த நூல்கள், பல நூல்கள் இருக்கு. இதோட உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த உலகெல்லாம் தோற்றுவித்த, உலகெல்லாம் படைத்து காத்து அழிக்கின்ற அந்த எம்பெருமானானவன் உமையை தன்னுடைய உடலிலே ஒரு பாகமாக கொண்டிருக்கிறான். இந்த சிவபெருமான் அவனே பரம்பொருள் அப்படின்னு நீ உணர்ந்து சிந்தித்தாய். இத்தனையிலையும் வேதத்திலையும் ஆகமத்திலையும் புராணத்திலையும் ஸ்ருதியிலையும் சுத்தியிலையும் எல்லாத்தையும் என்ன சொல்லிருக்கு? உண்மையான பொருள் என்னன்னா, அது இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவித்த உமை ஒரு பாகனாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படின்னு இதை வந்து நீயும் உணர்ந்து சிந்தித்து ஞானம் கொண்ட பெரிய தவத்தை செய்த சூத முனிவர், பெரிய ஞானத்தை அடைந்தவர். அப்ப ஞானியாக விளங்கக்கூடிய சூதம் இவரே, பெரிய தவசியாகவும் விளங்கக்கூடியவரே, நாங்க வந்து உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் ஒன்று உண்டு. விஞ்ஞாபனம் அப்படின்னா உங்ககிட்ட நாங்க வந்து ரொம்ப தாழ்ந்து சிரம் தாழ்த்தி வணங்கி கைகூப்பி உங்களை கேட்கிறோம். உங்களை நாங்க வந்து கேட்கிறோம், உங்ககிட்ட இதை கேட்கிறோம். என்ன கேட்க போறோம்? நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க கேட்டுட்டு எங்களுக்கு நீங்க வந்து அதுக்கு உண்டாக பதில சொல்லணும். அஞ்சலித்து கைகூப்பி வணங்கி கேட்கலாம், தோத்திரம் பண்ணி கேட்கலாம். துணி பொருள் அப்படின்னா உண்மையான பொருள், அதுக்குள்ளே துணிந்து வைத்திருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய அந்த உண்மை பொருள். பேதை அப்படின்னா அது வந்து மங்கையர்களுடைய பருவத்துல பெண்களுடைய 7 பருவம் சொல்ற. ஆண்களுக்கு 7 பருவம், பெண்களுக்கு 7 பருவம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதுல பேதைங்கிறது ஒரு பருவம். பேதை அப்படின்னு சொன்னா இந்த மனமானவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க உமை ஒரு பாகன்னு உமை வந்து பேதை அப்படின்னா எல்லாம் வந்து கணவனையே சார்ந்து இருக்கா. இவனுக்கு அது எதுவும் அவ இது பண்றதே இல்லை. எல்லாம் அவர் என்ன சொல்றா அவர்தான், அதான் அவர் உடம்புலயே பாதியா இருக்காளோ இல்லையோ, அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்ற மாதிரி பேதையாக இருக்கிறாள். போதம்னா ஞானம், அறிவு அப்படின்னு அர்த்தம். அந்த போதம் தெளிந்துன்னா அறிவு தெளிந்து, சித்தம் தெளிந்து அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அது பதமுறையில பார்க்கச்ச வேதம் ஆகமம் புராணமே மிருதி முதலா வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் அதுக்குள்ளே உட்பொருளாக இருக்கக்கூடிய பொருள், இது எல்லாத்துக்கும் அவைகள்லாம் சொல்லக்கூடிய பொருள்கள், நூல்களிலே கூறப்பட்டுள்ள பொருள்கள் எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா உட்பொருள் என்னன்னா உலகெல்லாம் பயந்த பேதையை பாகனே பரம். இந்த 7 உலகங்கள், 7 உலகங்களையும் ஈன்ற உமையை அவதானே காப்பாத்துறாங்க. ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் அம்மை. அவ வந்து உலகேடையும் படைத்த அந்த எம்பெருமானுடைய கருணையினாலே அவர் கொடுத்த 2 நாழிகை, அதாவது 2 நாழினா 2 படி, அது தானியத்தை கொடுத்து உலகத்தை எல்லாருக்கும் இந்த எல்லா ஜீவராட்சிகளுக்கும் நீ ஆகாரம் கொடுத்துட்டு வான்னு சொன்னாரோ. இந்த அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தா. 2 படி அரிசி வச்சு உலகத்திற்கு அத்தனை ஜீவராட்சிகளுக்கும் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். உலகேடும் பயந்த அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய உடலில் ஒரு பாகமாக உடைய அந்த பேதையானவள், அந்த உமையானவள்
அந்த உமையை தன்னில் உருவாதியாக கொண்ட சிவபெருமானே அவன்தான் ஒரு பெரியவன் என தேர்ந்து உணர்ந்து, பெரியவன் என்று அவனை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து உணர்ந்த நீதான் பெரியவன். அந்த பெரியவனையே பெரியவனே மாயவனை அப்படின்னு ஒரு கூட வருது இல்லையா, இது தமிழ் பாடல் இருக்கு. கரியவனே மாயவனை, கரியவனே மாயவனை பேருலகம் எல்லாம்னு சிலப்பதிகாரத்துல வருதுன்னு நினைக்கிறாரு. அப்ப பெரியவன்கிற சிவபெருமான் பெரியவன், எல்லாரோட பெரியவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட பெரிய ஒரு பேரறிவாளனாகவும் பெரும் புகழுடையவனாகவும் அப்படி விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானே எல்லாரையும் விட பெரியவன் அப்படிங்கக்கூடிய போத மாதவ, அந்த ஞானத்தை அறிந்த தவசீலனாக விளங்கக்கூடியவரே, உமக்கு யாம் புகழ்வது ஒன்று உள்ளது. உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம், ஒரு விண்ணப்பம் ஒண்ணு வச்சிருக்கோம் நாங்க. அது அந்த என்ன விண்ணப்பம் அப்படின்னா இப்ப நாங்க சொல்றோம், அதை நீங்க கேட்க தயாரா? நாங்கள் சொல்றதுக்குன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், தயவு கூர்ந்து அதை நீங்க கேட்கறதுக்கு உங்களால இப்ப முடியுமா? அப்படி நம்ம போய் கேட்க எப்ப வரட்டும், உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோம், நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க, எப்ப வரலாம்னு, இப்பவே வாங்கல வாங்க, இப்பவே சொல்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா? அது மாதிரி ஒரு சூழ்நிலை முனிவத்தை கேட்கிறா, நாங்க எப்ப வரலாம், எப்ப நீங்க சொல்றேன் அப்படின்னு கேட்கிற. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு மேலும் மந்தரம் கைலை பற்பத முதல் விடை மேல் ஊரு மந்தர நாடவர் உரை பதி அனந்தம் ஆறும் அந்தமில் போகம் வீடு அடைவது என்று இவற்றின் காரணங்களோடு உரைத்தனை கருத்தினுக்கு இசையை. மேரு மந்திரம் கைலை பர்வதம் முதல் விடை மேல் ஊரும் அந்தர நாடவன் உரை பதி அனந்தம் ஆறும் அந்தமில் போகம் வீடு அடைவது என்று இவற்றின் காரணங்களோடு உரைத்தனை கருத்தனையாம். சொல்லும்போது நீங்க அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், நீங்க அப்பேற்பட்டவா, அதை சாதிச்சிருக்கேன், இது சாதிச்சிருக்கேன். இப்ப நாங்க கேட்க போற சமாஜாரத்தை சொல்றது உங்களுக்கு அர்த்தமே கிடையாது, பூனை ஊதி விடுவேன் நீங்க. அதனால உங்ககிட்ட நாங்க சொல்றதுக்கு வந்து கூட பூர்வ பீடிகைகள்லாம் இது யார்கிட்ட கேட்கணுமோ அவட்ட சவினையும் போய் அங்க நின்று அவட்ட கை கட்டி வாய்ப்பத்தி அவளை புகழ்ந்து அவள்கிட்ட சௌகரியம் எப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லையா. கீதையில கூட அப்படிதான் நான் சொன்னேன், எப்படி போய் குரு கிட்ட பாடம் கேட்கணும்னு சொல்றது இல்லையா. பரிப்பிரஷ்னேன சேவையாதான் அந்த ஸ்லோகத்தை இருக்கு இல்லையா. தெரிஞ்சுக்கோ, இப்படி போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவ உபதேசத்தி தே ஞானம் ஞானினகா தத்துவதர்சி, தத்துவங்களை எல்லாம் அறிந்த ஞானிகள் உனக்கு அப்பதான் சொல்லி தருவா அப்படின்னு சொல்றா இல்லையா. அது மாதிரி இவாளும் போய் அந்த கீதையில சொல்லிருக்கிற வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி போய் கேட்கிறா. அது சொல்லும்போது எப்படி அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா குருவை பத்தி அப்படின்னாக்க, மேரு மந்தரம், மந்தாரம்னா மந்தரம், மேருமலை, மந்திரமலை, கைலாயமலை, பர்வதம்னாக்க ஸ்ரீசைலம். மலைன்னா ஸ்ரீசைலத்துக்கு தான் மலை, ஏன்னா அதுல சைலம்னு வருது. ஸ்ரீசைலம் சிறப்பான சைலம், திருவருளோடு கூடிய சைலம், மகாலட்சுமி கடாட்சத்தோட வழங்கக்கூடிய ஸ்ரீசைலம். ஸ்ரீ சைலம்னா திருப்பதி, திருமலை. சைலம்னா மலை, ஸ்ரீனா திருமலை. பெருமாள் இருக்கிறதுக்கு திருமலைன்னு பேரு, இவர் இருக்கிற மலைக்கும் ஸ்ரீசைலான்னு பேரு. ரெண்டுமே ஒன்னோட ஒட்டி வளர்ந்து நீளமா இருக்கக்கூடிய காட் செக்ஷன்ல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே ஆந்திர பிரதேசம் தானே. அதே மாதிரி இவருக்கு சபாபதியின் பேரு, சபை அரங்கத்துல ஆடுபவன். அவர் ரங்கநாதன், அந்த அரங்கத்திலே வீட்டில் இருக்கக்கூடியவன். இவர் ரெண்டு பேருக்கு அவன் ஆரன், இவர் ஹரி. நிறைய ஒற்றுமைகள்லாம் ரெண்டு பேருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவா. பரமன் ரெண்டு பேருக்கும் உண்டு. இவர் இந்த ஸ்ரீசைலம், இந்த 4 மலைகள், இந்த மலையில தான் என்ன பண்றாருன்னா ரிஷப வாகனத்துல ஏறி அந்த சிவலோகநாதனாக வீட்டிற்குரிய பரமேஸ்வரனானவன் அங்கங்க போய் அங்க ஒரு இடத்தையும் பார்த்து ரசிச்சு அங்கங்க இருந்து அனுபவிக்கக்கூடியவராக இருக்க. அப்பேற்பட்ட பெருமைக்கு உரியதாக இந்த திருப்பதிகள்லாம் இருக்கு.
இந்த அழகிய கஷேத்திரங்கள்லாம் இருக்கு, சிவஸ்தலங்கள்லாம் இருக்கு. இவைகளுக்கு அழிவே கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி அழிவில்லாததும் முடிவில்லாததும் எல்லோருக்கும் முக்தி அடைவதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருப்பதை நீங்கள் தகுந்த காரணங்களோடு கூட எங்களுக்கு நீங்க 18 புராணத்தையும் வியாச முனிவர்கிட்ட கேட்டு எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. நீங்க சொல்லிதான் நாங்க கேட்டோம். வியாச முனிவர்கிட்ட நேரம் கேட்கல, நாங்கெல்லாம் அவர்கிட்ட கேட்டு பாடத்தை கேட்டு எங்களோட நீங்க பகிர்ந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க அந்த 4 மலைகள் போன்ற பல கஷேத்திரங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த இடங்கள் முக்கியமாக சிவபெருமானுக்கு விருப்பத்தோட ஒரு சஞ்சாரம் பண்ண இடங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த சிவநாதனோட சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய அழிவற்ற முடிவில்லாத முக்தியை தரக்கூடிய அந்த கந்தங்களை எல்லாம் அவருடைய பெருமையெல்லாம் அதற்குரிய தகுந்த காரணங்களோடு கூட எங்களுக்கு நீங்க எடுத்து உரைத்தீர்கள். பொருத்தமா நிறைய சொல்லியிருக்கீங்க. நீங்க பர்வதம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீசைலம் அர்த்தம். அந்தர நாடவன் அப்படின்னா சிவலோகநாதன் சொல்லுவோம். அந்தரத்துல பராகாசத்துல ஆடக்கூடியவன் சொல்லுவோம். அந்தரத் ஆடுவான். ஒரு பாடல விட பெட்டர் சொல்றச்சு அப்படிதான் சொல்லி எல்லா ஆட்கள் இருக்க. கடைசியில அவர் அவர் ரொம்ப ஸ்வேதாரண்யத்துலதான் ரொம்ப விருப்பத்தோட ஆடுறாங்க. திருக்கைலாயத்துக்கு முன்னாடி ஸ்வேதாரண்யத்துலாம் ஆடினான்னு சொல்லுவோம். அகௌரவ மூர்த்தியா அங்க இருக்கார் சுவாமி. அது திருவெண்காடுன்னு தமிழ்ல பேர் சொல்லுவோம். அங்கதான் முதல்ல ஆடினார்னு கூட சொல்லுவா. அந்தம் இல்லைன்னா முடிவும் இல்லாத, அவருக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை, நடுவும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் அவனுடைய பெருமைகள், அந்த பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க முன்னாடி. என்ன பூர்வ பீடிகை அதுல இல்லாததான் நாங்க ஏதோ கேட்க போறோம், அதை நீங்க இப்ப சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா இந்த பாடலுக்கு ஒரு பூர்வ பீடிகை ஒண்ணு போடுறோம். வேத ஆகம புராணம் இறுதியே முதலாகன்னு ஆரம்பிச்சு இது எல்லாத்துலயும் சொல்லப்பட்ட பரம்பொருளை உணர்ந்துவர் நீங்கள் இல்லையா? அதனால நீங்க எல்லா கஷேத்திரத்திலும் விளக்கக்கூடிய அந்த பெருமானுடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வீரத்தையும் அவருடைய அன்பு கருணை மிகுந்த காரியங்களையும் பக்தர்களுக்கு அருளியதையும் நீங்க எல்லாருக்கும் நிறைய 18 புராணங்களை கேட்டு எல்லாருக்கும் சொன்னேன். இப்ப உங்ககிட்ட நாங்க ஒண்ணு கேட்கிறோம். விடைமேல் ஊரும் ரிஷப வாகனத்தில் ஏறி எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய அந்தர நாடவன் சிவலோகத்தை தனக்கு உரியதாக கொண்ட அந்த இறைவன் உரை பதி, அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பதி. உரையில சின்ன உரை போட்டோம்னாக்க அதுக்கு கருத்து பொருள் அப்படின்னு அர்த்தம். பெரிய ரா போட்டோன்னா இடையினம் வல்லினம்லாம் சொல்லி அந்த பெரிய ரா போட்டோன்னா உரைன்னு அங்கே வீற்றிருப்பவன் தங்கி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். உரை பதின்னு எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்பதிகள் கஷேத்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அது என்னென்ன? மேருமலை, மேரு மந்திரம், கைலை, பர்வதம் முதல் அனந்தம், மேருமலை, கைலாயமலை, அப்புறம் ஸ்ரீசைல மலை, இப்படி மந்திரமலை, இப்படி அளவற்றது இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, கணக்கில் அடங்காத இருக்கு. இப்படி கணக்கில் அடங்காத இருக்கக்கூடிய எத்தனையோ கஷேத்திரங்கள் இருந்தாலும் அந்த திருக்கைலாயம் திருப்பதம் முதலில் அளவற்றதாகவும் யாராலையும் அந்தமில் அழிவில்லாததாகவும் போகம் வீடு அடைவது என்று போகத்தையும், அதாவது போகம்னா நமக்கு வேண்டிய சௌகரியங்கள் அத்தனையும் கொடுக்கறது, அதுல யுகத்திலே போகத்தையும் இறுதியில மேல பரத்திலே முக்தியையும் கொடுக்கக்கூடியதாக அதை அடைவதற்கு உரியது என்று இந்த கேத்திரங்கள்லாம் சொல்ற. இந்த கேத்திரங்கள் எல்லாம் போய் அந்த எம்பெருமான தரிசனம் பண்ணி வழிபட்டு ஸ்தோத்திரம் பண்ணாலே இகபரத்துக்கும் சுகம் கிடைக்கிறது. அதுக்கு உண்டான பலன்களை எல்லாம் பகவானானவன் அருள் கூர்ந்து நமக்கு கொடுத்து விடுகிறான். அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணா அவற்றின் காரணங்களோடு உடைத்தனை. ரொம்ப எளிய தமிழ்லயே இந்த பாடல கூட அமைந்திருக்கு. அவற்றின் காரணங்களோடுன்னு அதுக்கு உள்ள உதாரணங்களோடு அதுக்கு ஒரு சப்ளிமெண்டரி, அதை சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கு எடுத்து கூறினாய். நீங்கள் எத்தனை 18 புராணங்களையும் சொல்லும் போது அவைகள் எல்லாம் பத்தி நீ எனக்கு சொன்ன. கருத்தினுக்கு இசைய எங்கள் கருத்துக்கு பொருந்தும்படியாக, எங்களுக்கு புரியும்படியாக, எங்களுடைய எளிமையான அறிவுக்கு தகுந்த மாதிரியாக நீ இதெல்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்த. அப்பேற்பட்ட நீ உங்ககிட்ட இப்ப நான் புதுசா ஒண்ணு கேட்க போறோம், அத நீ அதை எனக்கு சொல்லணும்.
என்ன சொல்லணும் அப்படின்றத அடுத்தது பாடல்ல நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடல் என்ன சொல்றாரு, எதை கேட்க போற அந்த பீடிகைக்கு அப்புறம் அப்படின்னாக்க, ஐயம் ஐயமாதி முக்குற்றமும் அகல நீ அருளி செய்யவும் தெளிந்து தெளிந்திலேன் எங்கள் யான் சிற்றறிவு உடையேன் மையனேன் அஞ்சினேன் ஆகையால் மயக்கமர இன்னும் உய்யுமாறு அருள் செய்து என்று உரைத்தனர். எங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. சந்தேகம் மட்டும் இல்ல, அது எல்லாத்தையும் நீங்க தப்பா வேற புரிஞ்சுட்டு இருக்கோம், மாத்தி புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு இதுக்கு மேல புரிஞ்சுடணுமான்னு கேட்டா இல்ல, அதுவும் அறியாமை தான், புரியவும் இல்லை. அப்படி பண்ணியே இல்ல, சந்தேகமும் இருக்கு, தப்பா வேற கேட்டு இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு அது அறியாமை, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை. இப்படி குற்றங்கள்லாம் இருக்கு. இப்படி எங்களுடைய ஐயம் முதலான 3 குற்றங்களையும் விலகும்படியாக நீங்க எங்களுக்கு இந்த அருளி செய்து, எது 18 புராணங்களை நீங்க சொன்ன இவற்றெல்லாம் அருளி செய்தீர்கள். இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் சிற்றறிவு மன மயக்கம்லாம் கொண்டவர்கள். எங்களுக்கு அவ்வளவு அறிவு பத்தாதுன்னு தான் நாங்க சொன்னோம். மனசு மயக்க முடியுது. அதாவது ஒரு சமயம் இருக்கிறவர் மனசு, ஒரு சமயம் மனம் இருக்கிறது இல்லை. மனம் ஒரு குரங்குன்னு சொன்ன மாதிரி அது இங்கேயும் அங்கேயும் தாவி பாதி கேட்கறது பாதி தப்பா புரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் இந்த மனசு இருந்திருக்கு. அதெல்லாம் மதி மயக்கமும் உடையவன் நாங்கள்லாம். அதனால எங்களுக்கு முழுமையாக தெளிவாக எங்களுக்கு தெரியல. கேட்டோமே தவிர கேட்டோம். இப்ப நிறைய நம்ம கூட போய் ஒரு லெக்சர் போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் கேட்கிறோம். அந்த 1 மணி நேரம் கேட்கும் போது அந்த 1 மணி நேரத்துல சொன்ன விஷயங்கள்ல 5 நிமிஷத்துக்கு உண்டானவே நம்மளுக்குள்ளே மனதுக்குள்ள பதிந்திருந்தா அதுவே பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா மனம் அலைப்பாஞ்சு அங்கங்க போயிட்டு வந்துடும். ஒரு இது முடியல, ஒரு கேட்ச் போர்ட் எடுத்துட்டு உலகம் முழுக்க ஒரு பாஸ்போர்ட் இல்லாத, விசா இல்லாத, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத, எல்லா இடத்துலயும் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாத, எல்லா ஊருக்கும் போயிட்டு சுத்திட்டு கடைசியில அந்த லெக்சர் முடியற சமயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பக்கத்துல இருக்கிறவா அப்படி ஏதோ கேட்பா சந்தேகம் நம்ம கிட்ட. இத சொல்றாரு, இது வேற ஏதோ ஒரு கூட ஒருத்தர் சொல்லி நீங்க கேட்டிருக்கல அப்படின்ற போது நமக்கே நம்ம எங்க நடுவுல கேட்டோம். நம்ம எல்லாம் எங்கெங்கோ தான் மனசு சஞ்சாரம்னா பண்ணிட்டு வந்தது இல்லையா? அப்படி இருக்கிறதுனாலதான் என்ன வருதுன்னா சந்தேகம் வருது, தவறான புரிதல் வருது, புரிந்ததுனாலே பிரயோஜனம் இல்லாத போயிடுது. அப்படிப்பட்ட அறியாமை தான் ஒரு மிஞ்சி நிக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட எங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்க புராணங்களை எல்லாம் அருளி செஞ்சிருக்கிறனாலும் நாங்கள் சிற்றறிவு மனமயக்கம் இருக்கிறதுனால இப்ப முடிவாக நாங்கள் இதை தெளிந்து அறியவில்லை. நீங்க என்ன பண்ண, எங்களுடைய மயக்கங்கள்லாம் தீரும்படியாக இன்னும் நாங்கள் சிறந்த முறையிலே எங்கள் வாழ்க்கையை செவ்வனே நடத்துவதற்காக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த முனிவர் எல்லாம் கேட்கிறார். நாங்க இத்தனை பண்ணது புரிஞ்சது புரியல அதெல்லாம் விட்டுருவோம், எல்லாத்தையும் பழசெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு இப்ப நீங்க என்ன பண்ற, புதுசா சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்ல போறேன், தெளிவா சொல்ல போறேன். இதை நாங்க கேட்டு இந்த உலகத்துல நல்ல முறையில எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு சிறந்தவர்களாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றதை சொல்லிக் கொடுத்து எங்களுடைய வருங்கால சந்ததியர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை அளித்து அவர்களையும் இதுல நாட்டமுடையவர்களாக செய்து நாங்கள் உயிர் பெற வேண்டும், நாங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும். எங்களுக்கு அப்பேற்பட்ட அருளை நீங்கள் செய்து அருள வேண்டும். நீங்க நிறைய அருள் செய்யல நாங்க சொல்ல மாட்டோம். நல்லவர்கள் புரிந்த நீங்கள் இதையும் நீங்க தயவு பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா கேட்கிறா. ஐயம் ஆதி முக்குற்றமும் அகல. ஐயம் என்று சொல்லக்கூடிய சந்தேகம், தவறான புரிதல், அறியாமை, இந்த 3 குற்றங்களையும் நீக்கும்படியாக நீ அருளி செய்யும். நீங்க எங்களுக்கு சொல்லறதுக்காகவும் யாம் நாங்கள் சிறு அறிவுடைய, நாங்கெல்லாம் சிற்றறிவு உடையவர்கள், பெரிய ஞானம்லாம் கிடையாது. மையல் நெஞ்சிடும், மனசுல மயக்கத்தோடு கூடிய உள்ளத்தை உடையவராகும். ஆகையால் அதனால தெளிந்திலேங்கள், தெளிவு பெறாதவர்களாக நாங்கெல்லாம் இருக்கோம். எங்களுதான் மனசுல மயக்கம் இருக்கு, மனசுல எப்பவுமே கள்ளம் கபடு சூது வாதி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. மனசுல அறிவு தெளிந்த அறிவானது மனசுல படியல. அதனால மயக்கம் அற, அந்த மயக்கம் நீங்குமாறு உய்யுமாறுன்னு இதுல இருந்து விடுபட்டு நல்ல நிலை அடையுமாறு பிழைக்கும்படியாக இன்னும் அருள் செய்தி,
இன்னும் நீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு எளிமையாக கூறி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்தார்கள் என்று உரைத்தனர். அப்ப என்ன சொன்னான்னா, எங்களுக்கு இந்த அறியாமை, அப்புறம் மாற்றி புரிந்து கொண்டது, அப்புறம் சந்தேகங்கள், இது அது எல்லாத்தையும் அறுத்து மனசுல என்னமா இல்ல அது சம்ஸ்கிருதத்திலயும் இதே கான்செப்ட். அந்த 3 குற்றம்ங்கிறதுக்கு சந்தேகா விபர்யயா பிரமஹா அப்படிங்கிறோம். ம், இந்த ஆமா 3ம் இல்லாத ஒரு ஞானம் தான் உண்மையான ஞானம் அப்படின்னு. ஆமா. அதுதான் அப்படி இவரும் ஈறு இல்லாத இதெல்லாம் குற்றம். இந்த குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாத நிசேஷ அப்படின்னா ம். வீதியே இல்லாத, மிச்சம் இல்லா வீதி இல்லாத செய்தி அப்படின்னா செய்வீராக அப்படின்னு சொல்லி கேக்குறேன். நீங்க இதை செஞ்சு எங்களுக்கு நீங்க அருள் பண்ணணுங்கிற. இதுல ஒரு விஷயம் பார்க்க நமக்கு என்ன புரியுதுன்னாக்கா, வடமொழி தென்மொழி ரெண்டுலயும், சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுலயுமே அநேகமா நிறைய விஷயங்கள் பொதுவா தான் இருக்கு. எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா, தமிழ் படிச்சவாளுக்கு சம்ஸ்கிருதமும் படிச்சிருக்கா, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா தமிழும் தெரிஞ்சவாளா இருந்திருக்கா. அதனாலதான் இங்க இருக்கிற காவியங்கள் அங்க அடாப்ட் பண்ணும்போது சரி, அங்க இருக்கிற காவியங்களை இங்க அடாப்ட் பண்ணும்போது சரி, விஷயங்கள் அப்படியே மாறாத, ஒன்றும் விடுபடாமல் இவ கையாண்டு இருக்கா. கொஞ்சம் வேணா மேம்படுத்தி சொல்லிருக்கலாமா இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோன்றது. ரொம்ப அருமையான ஒரு இதோட இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேல என்னன்றத அடுத்ததாக நம்ம அவர் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு அடுத்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஜெய ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர், ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.